ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நிறைய ஃபேக்காக உண்மையானே தெரியல. ஏர்னிங் பண்ணுறதுக்காண்டி எப்படி சொல்கிறாங்களான்னு தெரியல. மைவி3 வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எம்டி சார் வரப்போகிறாரு அப்படின்றாங்க. அதுக்கான ஆனால் ப்ரூஃப் ஒரு ஆள் கூட கன்ஃபார்மாக சொல்ல கேட்க நம்மளுக்கு கொஞ்சம் எனக்கு இரிட்டேட் ஆகுது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணிட்டு வரவங்களையும் அந்த கஷ்டம்லாம் நம்மளுக்கு தான் தெரியும். அந்த 1,20,000 வாங்கி கொடுத்துட்டு அதிலேருந்து அமௌண்ட்டு எடுக்காமல் கடன்காரங்களுக்கு பதில் சொல்லியும் குடும்பத்தை அன்றாட சுச்சுவேஷனை மூவ் பண்ணி வரக்குள்ளேயும் அவ்வளோ ஒரு கடுப்பாக இருக்குது, கோபமாக வருது. ஏன்டா அதை போட்டோம். ஏன்னா இந்த கடனை அடைக்க முடியாமல் கடனுக்கு ஒரு கடனை வாங்கி நம்ம அடைக்கிறதுனால இன்னும் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இல்லை நம்ம சொந்த தொழில் செய்கிறவங்க இருந்தால் இல்லை எதையா ஒன்று சேல்ஸ் பண்ணியாவது கொடுத்துடலாம் அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம நேரத்துக்கு சேல்ஸ் அதிகபட்சமாக ஆக மாட்டேங்குது. ஸோ இதை ரொட்டேட் பண்ணி கடன் வாங்கி தான் நம்ம மெட்டீரியலே போட வேண்டியதாக இருக்குது. அந்த கடன் அடைக்கிறதா இல்லை அன்றாட வேலைக்கு போய் அடைக்கிறதா நம்ம இந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி வச்சுருக்கோம். அந்த கடன் அடைச்சி முடித்தோடனே அதுக்குள்ளேயும் அந்த கடன் பெண்டிங் ஆயிடுது. ஸோ அதுக்கு வட்டி கட்டி ஓஞ்சு போயிட வேண்டியதாக இருக்குது. இது போக நம்ம அன்றாட செலவு பார்க்க வேண்டியதாக இருக்குது. எத்தனை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது. ஆனால் இதுங்களையும் ஒரு சில நல்ல மக்கள் ஆறுதலாக பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாங்க. இருந்தாலும் ஒரு சில பாதி பேருக்கு மேலே பொய் தான், இதில் ஃபேக்காக தான் பேசுகிறாங்க. ஸோ ஏர்னிங்ஸ் பண்ணுங்கள் வேணாம்னு சொல்லலை. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட்டு அதாவது மக்களோட மைண்ட் செட், மைவி3 போட்ட மக்களோட மைண்ட் செட்டு எப்படி என்னன்ற கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நினைப்பீங்க நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க, பார்க்காம இருங்கன்ட்டு. அந்த பணத்துக்காக, அதாவது நம்ம இவ்வளோ பிரச்சனைன்னு கொஞ்சம் ஏற்கனவே பிரச்சனைன்னு சொல்லி தான் நம்ம உள்ளே இறங்கினோம். இப்போ மறுபடியும் எதாலே பிரச்சனைன்றப்போ கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாதா அப்படின்ற பட்சத்தான் மறுபடியும் ஏதோ நம்பிக்கையான நியூஸ் கொடுப்பாங்க அப்படின்றத ஒரு கிளான்ஸ் மாதிரி ஒரு பார்வை மாதிரி பார்க்க தோணுது. அப்படின்றப்ப நம்மளுக்கு ஃபேவரான ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்றப்ப ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அது ஒன்றுமே இல்லைன்னா இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ தயவுசெய்து வரலேன்னு கூட உண்மையாக ஓப்பனாக சொல்லிடுங்க. அது எம்டி சாரே சொன்னாங்க கூட அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கலாம் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் யாரும் எதுவும் சொல்லாமல் இப்படி சும்மா ஃபேக்காக சொல்லாதீங்க.